வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது அவல் உருண்டை செய்முறை விளக்கத்தை தாங்க. அவல் உருண்டையை பிடிக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள். திருவிழா காலங்களில் பெட்ரோமேக்ஸ் லைட் வெளிச்சத்தில் அதை வாங்கி சாப்பிடும் சுகமே தனி. அப்படிப்பட்ட எனர்ஜெட்டிக் ஸ்நாக்ஸ் தான் அவல் உருண்டை. அப்படிப்பட்ட அவல் உருண்டை செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிவப்பு அவல் 2 கப், சர்க்கரை அரை கப், ஏலக்காய் 2, நெய் 4 தேக்கரண்டி, முந்திரி 10லிருந்து 12 வரை. செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். அவலினை சுத்தம் செய்து கொண்டு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு இளஞ்சூட்டில் 1 நிமிடம் வறுத்து கொள்ளவும். மிக்சியில் சர்க்கரை ஏலக்காயினை போட்டு பொடித்து வைத்து கொள்ளவும். அத்துடன் பொரித்த அவலையும் போட்டு பொடித்து கொள்ளவும். ஒரு வாணலியில் 1 மேசைக்கரண்டி நெய்யிட்டு முந்திரியை வறுத்து கொள்ளவும். அதனுடன் பொரித்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். கடைசியாக நெய் சேர்த்து உருண்டைகளாக பிடித்து கொள்ளவும். தயாராகிவிடும் எனர்ஜெட்டிக் அவல் உருண்டை. இதே முறையில் நெய் குறைவாக சேர்த்து அதற்கு பதில் பால் சேர்த்தும் உருண்டை பிடிக்கலாம். ஆனால் 2 நாட்களுக்கு மேல் எடுத்து வைத்து சாப்பிட முடியாது. மற்றொரு முறையில் கைக்குத்தல் அவல் உருண்டையை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குத்தல் அவல் 1 கப், நறுக்கிய தேங்காய் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, பாகு வெல்லம் 3/4 கப், வெண்ணெய் அரை ஸ்பூன், நெய் எண்ணெய் தலா 50 ml. முதலில் தேங்காயை நெய்யில் வறுத்து வைக்கவும். நெய் எண்ணெய் ஒன்று சேர்த்து சூடாக்கி அதில் சுத்தம் செய்த அவலை சேர்த்து நன்கு பொரித்து எடுக்கவும். அதனுடன் அவலை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஏலக்காய் தூள், வறுத்த தேங்காய், வெண்ணெய் சேர்த்து கலந்து கொள்ளவும். வெல்லத்தை தண்ணீர் சேர்த்து பாகுபதத்தில் காய்ச்சி அதனை அவல் கலவையில் சேர்த்து உருண்டைகளாக பிடிக்க சிவப்பு கைக்குத்தல் அவல் ரெடி. நாளை மற்றொரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.